வணக்கம். யோகான்னு சொன்ன உடனேயே உங்க மனசுல என்ன வருது? ஏதோ அமானுஷ்ய சக்திகள், இல்லனா பயங்கரமான மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு கலை, இப்படிதானே நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா யோகாவோட உண்மையான அர்த்தம் அதுதானா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் கேள்வியே இதுதான். யோகாங்கிறது உண்மையில மந்திரமா, மர்மமா, இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு உண்மையா? முதல்ல இந்த தப்பான எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாப்போம். பாருங்க, யோகாவ பத்தி நிறைய பேருக்கு சில தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அத பத்தின சரியான புரிதல் இல்லாததுதான். அப்படி பொதுவா என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு யோகினாலே அவர் சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழற ஒருத்தர், இயல்புக்கு மாறானவர்னு ஒரு பிம்பம் இருக்கு. அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அடுத்தது, இந்த அற்புத சக்திகள். யோகா செஞ்சா போதும், மனுஷனால செய்ய முடியாத அதிசயங்கள் எல்லாம் செஞ்சிடலாம், சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிடும்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கு. இந்த காரணத்தினாலேயே ஒரு யோகிய அமானுஷ சக்தி கொண்டவரா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவர் நல்லது செய்யவும் முடியும், அதே சமயம் கெட்டது செய்யவும் முடியும்னு நம்பி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. உண்மை என்னன்னா, இத்தகைய பார்வை அறியாமையிலிருந்து பிறக்கிறது. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கருத்துக்களும் வெறும் அறியாமையால வர்றதான்னு இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. அப்போ உண்மை என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். யோகா ஒரு மந்திரம் கிடையாது. அதுல எந்த மர்மமும் இல்ல. இதுதான் மைய கருத்து. இதுல ஒளிச்சு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சரி, யோகா மந்திரமோ இல்ல, மர்மமோ இல்லனா, அப்போ அதோட உண்மையான நோக்கம்தான் என்ன? மனுஷனை ஒரு முழுமையானவனா மாத்துறது. இதுதான் யோகாவோட ஒரே குறிக்கோள். இது வெளியில இருக்கிற சக்திகளை பத்தி இல்ல, நமக்குள்ள இருக்கிற முழுமைய பத்தினது. இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்க, ஒரு தெளிவான வித்தியாசம் தெரியும். ஒரு பக்கம் மந்திரம், மர்மம், அமானுஷ்ய சக்தி மாதிரியான தப்பான எண்ணங்கள். இன்னொரு பக்கம் முழுமை, தன்னை அறியும் விஞ்ஞானம், பரிணாம வளர்ச்சின்னு உண்மையான நோக்கம். இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டாலே யோகாவோட திறவுகோள் நம்ம கையில இருக்கு. யோகா ஒரு மந்திரம் இல்லேன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அப்போ அது நிஜத்துல என்னதான்? இதோட ரொம்ப முக்கியமான ஆணித்தரமான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். யோகா என்பது தன்னை அறியும் விஞ்ஞானம். யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு மதம் இல்ல, வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. இது ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ். உங்களை நீங்களே கவனிச்சு, உங்க மனசையும் உடம்பையும் ஒரு லேப் மாதிரி பயன்படுத்தி உங்களை பத்தி அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிற ஒரு முறை. ஆக யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சியோ இல்ல மூச்சு பயிற்சியோ மட்டும் கிடையாது. அது மத்தவங்களுக்கு செஞ்சு காட்டுற ஒரு வித்தும் இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு உள்முக பயணம். நம்மள நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு முறையான அறிவியல். அப்போ ஒரு யோகி யாரு? யோகி என்பவர் முழுமையாக பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதர். இதோட அர்த்தம் என்னன்னா, தன்னை அறியும் விஞ்ஞானத்தின் மூலமா தன்னோட முழுமையான நிலையை அடைந்தவர். அவர் ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல, ஆனா ஒரு முழுமையான மனிதர். யோகா உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிற ஒரு விஞ்ஞானம்னா, இன்னைக்கு இந்த விளக்கம் மூலமா உங்களை பத்தி நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த ஆழமான கேள்வியோட நம்ம சிந்தனையை தொடருவோம்.